வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாளை பற்றி பேசப்போகிறோம். இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? ஒரு விதத்தில் அது உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு நாளாக கூட இருக்கலாம். இன்றைக்கு வேர்ல்டு டிராகுலா டே, உலக டிராகுலா தினம். டிராகுலாவுக்கு ஒரு தினமா? டிராகுலாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் ஒரு காமிக்ஸ் பிரியராக இருந்தால் உங்களுக்கு டிராகுலாவை தெரிந்திருக்கும். நீங்கள் பேய்க்கதைகளை விரும்பி படிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு டிராகுலாவை தெரிந்திருக்கும். நீங்கள் படங்கள் பார்ப்பதில், ஹாரர் மூவிஸ் பார்ப்பதில் ஆர்வம் உள்ளவர் என்றால் உங்களுக்கு டிராகுலாவை தெரிந்திருக்கும். டிராகுலாவினுடைய கதை தெரியாதவர்கள் கூட ஒரு மனிதன், ஒரு வௌவால் மனிதன் 2 கோரைப்பற்களுடன் இருக்கக்கூடிய அந்த படத்தை நீங்கள் எங்காவது பார்த்திருக்கக்கூடும். ஆம், உலகம் முழுக்க டிராகுலா ஒரு புகழ்பெற்ற கதாபாத்திரமாக மாறிவிட்டது. இந்த தினம் எதற்காக டிராகுலாவுக்கு கொண்டாடப்படுகிறது? அதாவது 1897ஆம் ஆண்டு மே 26 பிரேம் ஸ்டாகர் என்கிற ஒரு கதாசிரியர் இந்த டிராகுலாவை ஒரு கதாபாத்திரமாக வைத்து தன்னுடைய அந்த முதல் நாவலை வெளியிட்டார். அது உலகளவில் புகழ் பெற்றது. அந்த நாவல் வெளியிடப்பட்ட தினம்தான் இந்த மே 26. இந்த தினத்தில் டிராகுலா கதைகள், அதாவது மனிதர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நாடு விட்டு நாடு செல்கிறது. அதை எதிர்த்து பலரும் போராடுகிறார்கள். அதாவது ஒரு தீய சக்திகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம்தான் டிராகுலா கதையினுடைய அடிப்படை. மனிதர்களிடம் பொதுவாக எவ்வளவுதான் அறிவியல், விஞ்ஞானம், பகுத்தறிவு இதெல்லாம் வளர்ச்சி அடைந்த போதும் கூட அவருடைய அடிமனதில் இது போன்ற கதாபாத்திரங்களை படிப்பது அல்லது அதீதமான, அதாவது மனித எல்லைக்கு அப்பாற்பட்ட அதீதமான சக்திகள் கொண்ட தீய சக்திகளை பற்றி, ஈவில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளை பற்றிய பயங்கள் மனித மனதில் ஆழமாக ஊடுருவி இருக்கின்றன. நிஜ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் இல்லாவிட்டாலும் கூட, அப்படிப்பட்ட எந்த ஒரு தீய சக்திகளும் இல்லாவிட்டால் கூட, மனித ரூபத்தில் நாம் காணுகிற பல்வேறு விதமான கொடிய மனிதர்களினுடைய ஒரு அடையாளமாக மனித மனம் டிராகுலா கதைகளை உருவகித்துக் கொள்கிறதோ என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இன்னொன்று, காலகாலமாக பேய் பிசாசுகள் தொடர்பாக நம்முடைய அடிமனதில் பதிந்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளினுடைய ஒரு வடிவமாகவும் கூட, அதாவது மனிதர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய கொடூரமான தீய சக்திகள் பற்றிய ஒரு உருவகமாகவும் இந்த டிராகுலா கதைகள் இருக்கின்றன. டிராகுலா என்பவை மனிதர்களை மயக்கி அவர்களுடைய குருதியை உறிஞ்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாக இருப்பதை பார்க்கிறோம். இது மனிதர்களுடைய கற்பனை, மனிதர்களுடைய பயம், மனிதர்களுடைய ஃபேண்டசி எல்லாவற்றிற்குமான உருவமாக இருப்பதன் காரணமாக அந்த கதாபாத்திரம் ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு நாட்டில் அல்ல, உலகம் முழுக்க அது ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக ஆங்கிலம் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களிடையே இந்த கதாபாத்திரம் மிக பிரபலமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கும் கூட தமிழில் நிறைய டிராகுலா கதைகள், டிராகுலா காமிக்ஸ்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஒரு கதாபாத்திரம் உலக அளவில் கொண்டாடப்படுவது, அதற்கென ஒரு தினம் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? மனிதர்களுடைய கற்பனை திறனுக்கு தீனி போடக்கூடிய எந்த இலக்கியமும் இப்படிப்பட்ட உலகளாவிய அந்தஸ்தை பெறுவது மிகவும் இயற்கைதான். நம் மனித வடிவில் வாழக்கூடிய டிராகுலாக்களை நாம் எதிர்த்து நிற்பது தான் சவாலானது. உண்மையில் கதைகளில் இருக்கக்கூடிய டிராகுலாக்கள் அவை நம்மை அச்சுறுத்துவதில்லை, நமக்கு துன்பம் விளைவிப்பதில்லை. அவை நம்முடைய கற்பனைக்குத்தான் தீனி போடுகின்றன. அந்த வகையில் நாமும் டிராகுலா கதைகளை படித்து மகிழ்வோம். அவற்றை உண்மைகளாக அல்லாமல் ஃபேண்டசியினுடைய ஒரு அழகியல் கற்பனைகளாக மட்டும் அவற்றை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய சிறுகதை எழுத்தாளர்களில் குறிக்கத்தக்கவர் செய்யாறு தீதா நாராயணன் அவர்கள். அவர் எழுதியிருக்கிற பல சிறுகதைகளை நான் படித்திருக்கிறேன். செம்போத்து என்று ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கிறது. அதிலே ஜோதிடம் என்று ஒரு சிறுகதை. அந்த கதை ஒரு செய்தியை மிக மெலிதாக, யாரையும் காயப்படுத்தாமல், அதே நேரத்தில் மனிதர்களின் குணநலன்களை விளக்குகிற வகையில் அது அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பை பார்த்தவுடன் இது சோதிடத்தை பற்றிய ஒரு சிறுகதையாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அது சோதிடத்தை மையமாக கொண்ட கதைதான், ஆனாலும் மனித பண்பை விளக்குகிற கதையாக அது இருக்கிறது. சோதிடம் பார்க்கிற போது ஒரு செய்தி ஒரு இளைஞனுக்கு வருகிறது.
அதாவது அவனுடைய அக்கா இன்னும் 5 மாதத்திற்குள் இறந்து போய்விடுவார் என்பதுதான். அவன் பதறி போகிறான். அக்காவினுடைய மகனுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. அவனுக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்று பார்ப்பதற்காக சாதகத்தை போய் காட்டி அந்த ஜாதகத்திலே அவன் 5 மாதத்திற்குள் கொள்ளி வைக்க வேண்டியிருக்கும் என்கிற செய்தி கேட்டு பதறி போய் இவன் தன் அக்கா இருக்கிற ஊருக்கு சென்னைக்கு வருகிறான். திருப்பத்தூரில் இருந்து சென்னை வேளச்சேரிக்கு வருகிறான். அக்காவினுடைய கணவரிடத்தில் இதை தனியாக அழைத்து கொண்டு போய் சொல்லுகிற போதே அவன் கண் கலங்கி விடுகிறான். ஜெகனுக்கு திருமணம் எப்பப்பா நடக்கும்னு ப்ரொஃபஸர் சொன்னார். அதாவது அவர் தொழில் முறை சோதிடர் அல்ல, ஒரு இயற்பியல் துறை பேராசிரியர். ஆனாலும் சோதிடத்தை அவர் சொன்னால் மிகச்சரியாக இருக்கும். ஒரு முறை கூட எங்கள் குடும்பத்தில் அவர் சொன்ன செய்தி பிழைத்ததே இல்லை என்று அந்த கதையில் சொல்லப்படுகிறது. எனவே அவர் என்ன சொன்னார் என்கிற போது, ஜெகன் என்பது அக்காவினுடைய மகன். அவனுடைய திருமணத்தை பற்றி அல்ல, நான் அதற்காகத்தான் போனேன். ஆனால் அவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால், இன்னும் 5 மாதத்திற்குள் அவன் கொள்ளி வைக்கிற நிலைமை வந்துவிடும், இப்போதைக்கு திருமணம் இல்லை என்று சொல்லிவிட்டார். மாமாவும் மிகவும் தளர்ந்து போய் பதறி, அப்படியா சொன்னார் என்று கேட்டு, சரி வேகமாக ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கிறேன், அவர் சொன்னால் அது பிழையாக இருக்காது, வங்கி கணக்குகளை எல்லாம் மாற்ற வேண்டும், இந்த கட்டடத்தை விரைந்து அந்த இடத்தில் வீட்டை கட்டிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. 27 ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்த மனைவி இறந்து போகிறாள் என்பதை அறிந்து இவருடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது என்றால், வங்கி கணக்குகளை எல்லாம் மாற்றிவிட வேண்டும், இருக்கிற இடத்தில் கட்டிடத்தை சீக்கிரமாக கட்டிவிட வேண்டும், அந்த பணத்தை எல்லாம் தன் பக்கத்திற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறாரே. மனைவியின் மீது இப்படி அன்பில்லாதவர்கள் கூடவா இருப்பார்கள் என்கிற கவலையோடு தான் அவன் வருகிறான். ஆனால் என்ன நடந்தது என்றால், 5 மாதங்களுக்கு பிறகும் அவனுடைய அக்கா உயிரோடு தான் இருக்கிறாள். கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்து அதுவும் கொஞ்சம் தேறி வந்து இப்போது நன்றாகவே இருக்கிறாள். இப்போது மாமாவும் இவனும் பேசிக்கொள்ளுகிறார்கள். எப்படியோ முதல் முறையாக சோதிடர் சொன்னது பொய்யாக போயிட்டு நல்லது. அவர் சொல்லுகிறார், அப்படி முடிவுக்கு வந்துவிட முடியாது, இன்னும் ஓரிரு மாதங்கள் பார்க்கலாம் என்கிறார். என்னடா இவர் இப்படி பேசுகிறாரே என்கிற எண்ணம் இவனுக்கு இருக்கிறது. அப்போது இவனுக்கு கேட்க தோன்றுகிறது, நீங்கள் அக்காவை பற்றி கவலைப்படாமல் வேகமாக நிலத்தில் கட்டிடமெல்லாம் கட்டி கொண்டிருந்தீர்களே என்று. மரியாதை காரணமாக கேட்கவில்லை. அப்போது தான் 2 பேரும் பேசுகிற போது இன்னொரு செய்தி வெளிப்படுகிறது. அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் அவர் சொன்னது இதுவரைக்கும் நம் குடும்பத்தில் பொய்த்ததில்லை. இப்போது 5 மாதம் 6 மாதம் கடந்து விட்டதென்றாலும் ஏதும் நிகழக்கூடும் என்பதால் தான் நீ சொன்ன அந்த நாளிலிருந்தே நான் விரைந்து வேலைகளை தொடக்கிவிட்டேன். என் கணக்கில் இருந்த எல்லாவற்றையும் உன் அக்கா பெயருக்கு மாற்றிவிட்டேன். ஏன் அக்கா பெயருக்கு மாற்றினீர்கள்? அக்காவுக்குத்தானே ஆபத்து என்று அவர் சொன்னார் என்கிற போதுதான் இவர் திரும்ப கேட்கிறார், என்ன இப்படி சொல்லுகிறாய்? புரிந்து கொண்டது இவன் சொன்னது வேறு, அவர் புரிந்து கொண்டது வேறு. இவன் சொன்னது அவன் அக்கா மகன் கொள்ளி வைக்க வேண்டியிருக்கும் என்றால் தனக்கு என்று இவர் நினைத்து கொள்கிறார். இறந்து போவது தன் மனைவி என்று கருதாமல் தான் என்று கருதி கொண்டு தன் மனைவியின் மீது இருக்கிற அன்பு காரணமாக தன் சொத்துகள், சுகம், வங்கி கணக்கு எல்லாவற்றையும் அக்கா பெயருக்கு மாற்றினேன். அவள் கண்கூடாக நான் இருக்கிற போதே அதை கட்டி முடித்தவள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கட்டினேன். எனக்கல்லவா சொன்னார் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிற போது சோதிடம் உண்மையா பொய்யா என்பது ஒரு புறம் இருக்க, அவருடைய அன்பு தூய்மையானதாக இருந்திருக்கிறது. தான் இறந்து போனாலும் தன் மனைவி ஒரு ஆதரவற்றவளாக ஆகிவிடக்கூடாது என்று கருதியிருக்கிறார் என்பதை இவன் புரிந்து கொண்டான் என்று ஒரு சிறுகதை என்பது ஒரு கடைசி இடத்தில் வருகிற திருப்பத்தை பொறுத்தது. அது இந்த கதையில் மிக அழகாக அமைந்திருக்கிறது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது
ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.